என்னால ப்ரொடக்டிவ்னு சொல்றேன்ல, அந்த ப்ரொடக்டிவோட அர்த்தம் என்னன்னா, எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு சில இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா மோட்டிவேஷன் ஆகிட்டு நம்மளும் இந்த மாதிரி ஆகும், நம்மளும் இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் விட்டுருவோம்ல. நீங்க இதெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா, அந்த மனசோட போராடுறத தூக்கி போட்டீங்கன்னா, நிறைய விஷயம் நீங்க வந்துட்டு கண் கூட நம்ம புறத்துல இருக்கிறத பார்ப்பீங்க. இப்ப சார் சொல்றத, நீங்க புறத்துல கெட்டவனாவே இருந்தாலும் நீங்க அக்கத்துல இருந்த நாளைக்கப்பா இவனை பத்தி எனக்கு நல்ல வேலை இருக்கா வச்சுக்கோங்க, நல்லா கேட்பா, நல்லா குணம் பார்த்து சாமி நல்லா இருக்காரு அப்படின்னு நான் பேசுறேன். ஆனா மனசுக்குள்ள இவனா அப்படின்னு அந்த மனசுக்குள்ள இருக்கிறது அவருக்கு தெரிய போறதே கிடையாது. புறத்துக்கு என்ன பண்ண போறதுன்னு இவருக்கு தெரியும். ஸோ உலகங்கிறது ஐயா சொல்ற மாதிரி ஒரு மாயை உலகமா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி அதானே இருக்குது. அதை போட்டு இதுக்கு நம்ம ரொம்ப கூட ஆராய்ச்சி பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. ஐயா சொன்னாங்க ஆகாமி கர்மாவும். ஒருவேளை நம்ம நல்லது செய்கிறதோ நம்ம செய்வோம், நல்லது நடக்கட்டும். ஈவன் நமக்கு கெட்டதா நடக்குதா, நீங்க அதுக்காக போராடாம இருந்தாலும் ஒன்றும் மாறாது. அதனால லாஸ்ட் ஒரே விஷயம், ஆல்வேஸ் என்ன நமக்கு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் என்ன பண்ணலாங்கிறத மட்டும் யோசிங்க, அதை நோக்கி போங்க. உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் இந்த இடத்துல ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன்னா, பகவத்கீதை பேசியிருக்கேன், நம்ம சரவணன் சாரு, ஜீவமன் சாரு, ஒரு டாக் இந்த நிருபமம் போல ஒரு பேசியிருப்பாங்க. 4 தான் பிரிச்சு இந்த மாசை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக டாக் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. ஹேமா மேம், சந்திரசேகர் சார். அது அந்த கொரோனா சமயத்துலனா நம்ம நிறைய ஜூம் மீட்டிங் நடத்திருந்தோம். ஏன்னா பார்த்து நான் சாரை சொன்னேன், நான் சாரையும் ஜீவமன் சார் இன்னைக்கு ரொம்ப வளர்ந்து பேச நினைச்சாருங்க. சாரையும் ஜீவமணி சாரையும் பார்க்கும் போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ஒரு 8 வருஷமா யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த அதில் பார்த்த மாதிரி தான் இருக்க கடவுள் அது அப்படியே சார். அப்போ நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோம்னா ரஜினி வந்து நம்ம படத்துலேயே பார்த்துட்டு பக்கத்தில் ரஜினி உட்காந்துருந்தா நம்ம பாட்டே சூர்யாவா ரஜினி என்ன அப்படிங்கிற ஒரு டீப் நான் ஜீவமணி சாரை பார்த்துட்டு ஒரு டீப் எனக்கு அந்த ஒரு டீப் 3 பேரும் பார்க்கும்போது நமக்கு எப்படின்னா, இப்போ சரவணன் சார் யூடியூப்ல பேசுவார். ஆனால் நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட தான் அவர் பேசுவார். ஸோ நமக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், ஆனால் அவருக்கு நமக்கு கொடுக்க வரணும்னா உருவாது. ஏன்னா அவருக்கு நம்ம யார் தெரியாது, யாரோ ஒரு மூலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப்ல. அவர் 2010 போட்டதை நம்ம 2015 கூட பார்க்கலாம். ஆனால் நமக்கு பார்க்கும்போது சரவணன் சார் நம்மகிட்டே பேசுற மாதிரி இருக்கும். ஓகே சார், நம்ம சரவணன் சார் நானும் ஃப்ரெண்டு மாதிரி நானே நினச்சிக்கிறோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை வந்து பல வருஷமா பார்த்தவங்க